ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஹாஸ்பிட்டல் தாங்க. இது தண்டையார்பேட்டில் இருக்கிற சின்ன ஸ்டான்லி சொல்லுவாங்க. எல்லாம் நிறைய பேருக்கு தெரியும், சென்னையில் இருக்கவங்களுக்கெல்லாம். ஹாஸ்பிட்டல் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது. நான் எதுக்காக வந்திருக்கேன்னா, அதாவது 30+ வந்த எல்லாருமே பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம்னா கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் இருக்கா இல்லையான்றது. இதை நம்ம ஜஸ்ட்டு ஒரே ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணி நம்ம செக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. ஏன்னா நம்ம இருக்கிற லைஃப்பை ஓரளவுக்கு நம்ம ஆரோக்கியமாக இருக்கோம் அப்படின்ற நம்பிக்கையோடு நம்ம வாழலாம். நான் ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா செக் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். என்னால் பண்ணவே முடியல. இன்றைக்கி தான் டைமே கிடச்சிது. நேற்று நான் ஹாஸ்பிட்டல் வந்திருந்தேன். ஆக்சுவலாக ஒரு சர்ஜரி இருக்குது. அதுக்கு ப்ளட்டும் கொடுத்துருக்கேன். நாளைக்கு தான் பண்ணணும். அது என்னன்றது அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். என் வீட்டுக்கு பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்திருந்தாங்களா, ஜூஸ்லாம் வாங்கிட்டு வெள்ளரிக்காய்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அப்பா அடிக்கிற வெயிலுக்கு இப்படி கொடுத்தாங்களே, ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வீட்டில் ரசம் பொரியல் பண்ணி வச்சுருந்தேன், புடலங்காய் பொரியல். அதையும் சாப்பிட்டேங்க. அப்போ தான் கொஞ்சம் திருப்தியாக இருந்தது. கொஞ்சம் உடம்புலேருந்து ப்ளட் எடுத்தால் உடம்பு எப்படி ஆகிடுது. இந்த அடிக்கிற வெயில் தாங்கலை. எல்லாரும் கர்ப்பப்பை வாய் செக் பண்ணுங்கள். ஹாய். வீட்டுக்கு வந்ததும் பார்த்திங்கன்னா செம்ம டயர்டு. சரி சொல்லிவிட்டு வீட்டில் இருந்த கொஞ்சம் வேலையெல்லாம் செஞ்சு முடித்தேங்க. அதுக்கப்புறம் தான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பிட்டது தான் கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. செம்ம டயர்டாக இருக்குது. வெளியே அடிக்கிற வெயிலுக்கு வெளியே போயிட்டு வந்தாலே சரி டயர்டாகுது. இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோயின்றது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது. வெளியில் பிரச்சனை இருந்தால் தெரியும், ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை யாருக்குமே தெரியாது. கண்டிப்பாக லேடிஸ் எவ்வளவோ வேலை செய்கிறோம், வெயிட்டு தூக்குறோம், என்னென்னவோ ஒர்க் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் பார்த்திங்கன்னா நம்மளோட ஹெல்த்தை பற்றி நம்ம கொஞ்சம் கூட கேர் எடுத்துக்கிறதே கிடையாது. இப்போ எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருந்தாங்க, அதாவது கீரை விற்கிறவங்க தான். அவங்க பொண்ணு பார்த்திங்கன்னா அதாவது வயிறு வலின்னு சொல்லிட்டு கடையில் மாத்திரை வாங்கி போட்டதுனால அவங்களுக்கு கர்ப்பப்பை ரொம்ப ப்ராப்ளம் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, கர்ப்பப்பையை எடுத்துட்டாங்க. வயசு பார்த்திங்கன்னா ஒரு 35 வயசு கூட இருக்காதாங்க, அதுக்குள்ளே கர்ப்பப்பையை எடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. உங்களுக்கு மார்பகத்தில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, ஒரு மாதிரி இது பார்த்திங்கன்னா 10th படிக்கும் போதே சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போதுலேருந்து சுய பரிசோதனை செஞ்சுக்கங்க அப்படின்ட்டு 10th எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நாளுக்கு நம்மளோட மார்பகத்தில் ஏதாவது ஒரு கட்டி மாதிரி இருக்குது, ஏதாவது வலி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம போய் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணோங்க. பீரியட்ஸு இர்ரெகுலராக இருக்குனாலே அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கும். பீரியட்ஸ் ப்ராப்ளமே இல்லை, ரெகுலராக இருக்குது அப்படின்னா எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த டீனேஜ் கேர்ள்ஸ் இவங்க எல்லாருமே கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். ரொம்ப வெட்கப்பட்டுக்கிட்டு நம்மளோட ஹெல்த்தை நம்மளே ஸ்பாயில் பண்ணிக்கக்கூடாது. எல்லாரும் மனுஷங்க தான் இல்லைங்களா? அதே மாதிரி கேர்ள்ஸ் எல்லாருக்கும் ஒரே விதமான ப்ராப்ளம் இருக்கும். அதாவது எல்லாரும் ஒரே மாதிரின்றதுனால சில இடத்துல நம்ம சொல்ல முடியாத சுச்சுவேஷன் இருக்கும். ஆனால் நம்ம டாக்டர்கிட்ட எல்லாமே சொல்லலாம். உங்கள் உடம்புல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக போய் நம்ம ஹாஸ்பிட்டலில் பார்க்கணுங்க. ஸோ அதுதான். ஏன்னா நான் ரொம்ப நாளாக 30+ன்றதுனால செக் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். என்னால் முடியலை. ஏன்னா 2 பசங்க இருக்காங்க, அவங்கள பார்த்துக்கணும், வீட்டில் இருக்கிற வேலை செய்யணும் அப்படின்னும்போது அதிலே ஃபுல் கான்சன்ட்ரேஷன் இருந்தது. இன்றைக்கி எப்படியோ பசங்க ஸ்கூலுக்கு போகும்போதே கிளப்பி விட்டுட்டு நான் போயிட்டு வந்துட்டேங்க. ரொம்ப நாளாக நடக்க வேண்டிய விஷயம் இன்றைக்கி நடந்தது. ஸோ யாரெல்லாம் இந்த மாதிரி நடக்காமல் வச்சுருக்கீங்களோ கண்டிப்பாக இன்றைக்கி போய் இந்த வேலையை கண்டிப்பாக முடிங்க. இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்காவது போய் முடிங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னு நம்ம சொல்கிறோங்க, ஆனால் அந்த அளவுக்கு நல்லா பார்த்துக்குறாங்க, க்ளீனாக இருக்குது உண்மையாக. ஆனால் சில ஆளுங்க வெளியிலேருந்து இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா ஒரு ஒரு 25 வயசு பசங்க இருப்பாங்க, ஆம்பளை பசங்க தான், ஒரு 2-3 பேர் காலில் அடிபட்டிருக்கு. ஒரே பயங்கர சிரிச்சிக்கிட்டு பயங்கர ஒரு இது மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கே இருக்கிற நர்ஸு எல்லாருக்குமே அது ஒரு இரிட்டேட்டிங்காக இருந்தது, சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் பக்கத்தில் எல்லாம் பார்த்திங்கன்னா போலீஸ்லாம் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் மாதிரியே வச்சுருக்காங்க. ஸோ ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா கூட அவங்க உடனே பார்த்துக்கிறதுக்கு இருக்காங்க. ஸோ யாரெல்லாம் பண்ணாமல் இருக்கீங்களோ கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு சில பேர் பார்த்துருக்கேங்க, நிறைய வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, ஒரு உடம்புக்கு ரெஸ்ட்டுன்றதே கொடுக்க மாட்டாங்க. ஓரளவுக்கு தான் நம்ம வேலை செய்கிறோம், அதே மாதிரி ஒரு ரெஸ்ட்டுன்றது கண்டிப்பாக தேவை இல்லைங்களா? ஸோ நமக்கு உடம்பு முடியாதப்பையும் நம்ம வேலை பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. நமக்கு முடியலனாலும் ஹவுஸ் ஒய்ஃப் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்காதீங்க.
கொஞ்சமாக இருக்கும்போதே போய் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதை உடனே சரி செய்ய பாருங்கள். ஏன்னா இந்த ஹாஸ்பிட்டல்னும் போது நம்ம உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா போய் நம்ம செக் பண்ணிக்கலாம். அதுக்குன்ட்டு நம்ம சும்மா மாத்திரையும் சாப்பிடக்கூடாதுங்க. ஓரளவுக்கு நம்ம வலி தாங்குகிற உடம்பு தான் நமக்கு. ஸோ நம்மளால் முடியாத பட்சத்தில் நம்ம போய் செக் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் மாத்திரை வாங்கி சாப்பிட்லாம். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.